ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உனக்கு ஒரு மிக மிக நல்ல செய்தியை சொல்லத்தான் வந்தேன். என்னுடைய தங்கமே, அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீ அதிக நேரத்தை செலவிடுகிறாய். ஆனால் உனக்காக நீ 1 மணி நேரத்தை கூட ஒதுக்குவது கிடையாது. வாழ்க்கையில் முழு நாளும் அவர்களுக்காகவே உழைத்து கொண்டு இருக்கிறாய். உனக்காக நீ எதையுமே செய்து கொள்வது கிடையாது. பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்கிறாய், ஆனால் பார்த்து பார்த்து உனக்கு செய்வது கிடையாது. கேட்டால் சாய் செய்வார், என்னை அவர் பார்த்து கொள்வார், சோதிப்பார், கைவிட மாட்டார் என்ற ஒரு பதிலை எப்பொழுதுமே வைத்திருக்கிறாய். தங்கமே, நான் சொல்வது சரிதானே? நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன் மனதில் எப்படி இவ்வளவு ஆழமான நம்பிக்கை என் மீது இருக்கிறதோ, அந்த அளவை தாண்டி உன் வாழ்க்கையில் நீ எதை தேடி தேடி அழுது பலருக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் இரவு யாருக்கும் தெரியாமல் அழுது தவிக்கிறாயோ, அந்த செயல் உன் வாழ்க்கையில் நடக்க உள்ளது. அது உனக்கு தெரியும். நான் அனைத்தையுமே தெரிந்தவன். நீ எதற்காக இரவு அழுகிறாய், எதற்காக மற்றவரிடம் அசிங்கப்படுகிறாய், எல்லாம் எனக்கு தெரியும். இனி அதற்கான அவசியம் ஒரு நாளும் கிடையாது. நீ மறைமுகமாக அழுதது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என்னுடைய கண்ணானது உன் மீது மட்டும்தான் இருக்கிறது. என்னை யார் நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்தார்களோ அவர்கள் எப்பொழுதுமே என் பார்வையில் தான் இருப்பார்கள். எத்தனை பேர்தான் நீ சாயை வணங்கினாய், ஆனால் இன்றும் ஒன்றுமே செய்யவில்லை. நீயும் எவ்வளவோ விரதம் இருக்கிறாய், ஆனால் சாய் எதற்குமே ஒரு பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் செய்வார். அவர் ஏதோ ஒரு நல்லதற்காக காத்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி உன் மனதையே நீ ஆறுதல் படுத்தி நீ இப்பொழுது இருக்கிறாயே, இந்த குழந்தைக்காக நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது செய்வேன். உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி உன்னை மீட்டெடுப்பேன். நீ கவலைப்படாதே. சீக்கிரமாக உன்னை சந்தோஷம் தேடி வரும். காலம் முழுவதும் நிலைத்து அதை அனுபவித்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். இதற்கு முன்பு பட்ட அவமானங்களோ கஷ்டமோ மற்றவர்கள் பேசும் பேச்சுக்கு மனம் உடைந்ததோ இனி அது எதுவுமே இருக்காது. நிம்மதி மட்டும் இருக்கும். வாழ்க்கையில் நீ எதை தேடினாயோ அது கிடைக்கும். நிம்மதி மலரும். உன் குடும்பமானது எப்பொழுதுமே சந்தோஷமாக மட்டும் இருக்கும். எதற்கும் இனி ஏங்காதே. நான் சொல்லிவிட்டேன். என்னை நீ நம்புவாய் அல்லவா? இதை நான் சொல்கிறேன், இதையும் நம்பு. சீக்கிரமாக பார், உனக்கு எப்பேற்பட்ட இன்ப அதிர்ச்சி எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது என்று. இனி யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இனி நீதான் ராஜா, நீதான் ராணி, நீதான் எல்லாமே. உன்னுடைய வாழ்க்கையானது இனி கலசம் போல உச்சத்தில் இருக்கும். கவலை என்பது இனி உனக்கு தேவையில்லை. முதலில் இப்பொழுது உன் கண்ணிலிருந்து வரும் கண்ணீரை துடைத்துக்கொள். சிரி, நான் இருக்கிறேன் உனக்காக. எந்த நாளும் உன்னை சிரிக்க வைத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க. இந்த சாய் இருக்கும் பொழுது யாருக்காகவும் நினைத்து பயந்து கவலைப்பட்டு அழுது வேண்டாம். நிம்மதியாக இரு. உனக்காக நான் இருந்து அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றி தருகிறேன். இப்பொழுதும் இந்த சாயான நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.